நாற்காலி செய்தி நேயர்களுக்கு வணக்கம். இப்போ மூத்த பத்திரிகையாளர் நடிகர் அண்ணன் பைல்வான் இந்த வார சினிமா அப்டேட் செய்திகளை உங்களுக்கு அப்டேட் பண்றாரு. வணக்கம். வணக்கம். என்னை வாழ வைத்துக் கொண்டிருக்கும் யூடியூப் சேனல் நேயர்களுக்கு நன்றியும் வணக்கமும். முதல் கேள்வி ஒரு மங்களகரமான ஆள்ல ஆரம்பிக்கலாம். ஃபேஷன் ஷோவில் கற்பிணி அமலா பால் அப்படிங்கிற செய்தி இப்ப டாப் 10ல போயிட்டு இருக்கு. ஆமா, காதலித்து திருமணம் செய்து கொண்ட அமலா பால் விவாகரத்து செய்தார் இயக்குனரை. இப்ப மீண்டும் ஜெகத் தேசாய் என்பவரை காதலித்து திருமணம் செய்து கொண்டிருக்கிறார். வளகாப்பு நடந்தது, அதையும் வீடியோல போட்டாரு. இப்போ கர்ப்பிணி ஆயிருக்காரு. கர்ப்பிணினா கிட்டத்தட்ட ஒரு 7 மாதம் ஆயிட்டு போல. வயசு வயிறு இவ்வளவு பெருசா இருக்கு. அதை வச்சுக்கிட்டு நான் ஃபேஷன் ஷோல கலந்துக்க போறேன் அப்படின்னு சொல்லியிருக்காரு. என்ன ஃபேஷன் ஷோன்னு பார்த்தா, கேரளாவில் கர்ப்பிணி பெண்களுக்கென்றே, நிறைமாத கர்ப்பிணி பெண்களுக்கென்றே ஒரு ஃபேஷன் ஷோ நடந்தாங்களாம். அந்த ஃபேஷன் ஷோல நான் கலந்துக்கிறேன் அப்படின்னு அமலா பால் சொல்லியிருக்காங்க. அமலா பால் நீடித்த ஆயுளோடு குழந்தையை பெற்றெடுக்க நம்ம வாழ்க்கையும் வாழ்த்துக்கள். இப்போ தென்னிந்திய நடிகர் சங்கம், நீங்களும் இங்க ஒரு மூத்த உறுப்பினர், உங்களுக்கான கட்டடம் கட்டுறது 4 ஆண்டு காலமாக இழுத்துக்கிட்டே போயிட்டு இருந்துச்சு. இப்போ நடிகரும் இளைஞர் நலன் மற்றும் விளையாட்டுத்துறை அமைச்சருமான உதயநிதி 1 கோடி ரூபாய் கொடுத்தாரு. அதுக்கடுத்து இப்ப சிவகார்த்திகேயன் 1 கோடி கொடுத்தாரு. 70 லட்சம். ஆமா, 70 லட்சம் அவர் கொடுத்திருக்காரு. இப்போ ரீசெண்டா இன்னைக்கு நடிகர் நெப்போலியன் 1 கோடி கொடுத்திருக்காரு. ஆமா, என்ன காரணம்னா அவர் பூச்சி முருகன் ஹவுசிங் போர்டு தலைவர். அதுக்கு என்ன காரணம்னா 2000 இருந்து 2010 வரைக்கும் அவரு நடிகர் சங்க துணைத் தலைவரா இருந்தார். அது மட்டும் இல்ல, சரத்குமார் தலைவரா இருக்கும்போது. ஆமா, இப்ப சமீபத்துல பிரிட்டிஷ் வாரிய தலைவரும் நடிகர் சங்க துணைத் தலைவரான பூச்சி முருகன் ரிக்வெஸ்ட் பண்ணாரு. உடனே அவரை எதிர்பார்க்கல, திடீர்னு 1 கோடி ரூபாய் அனுப்பிட்டாரு. என்ன காரணம்னா, நடிக்காத வெளிநாட்டில் இருக்கிற நெப்போலியனே 1 கோடி ரூபாய் கொடுத்திருக்காருன்னா, இப்போ 50 லட்சம் ரூபாய்க்கு மேல சம்பளம் வாங்குறவங்க கிட்டத்தட்ட 8 பேர் இருக்காங்க. இந்த 8 பேரும் ஆளுக்கு 1 கோடி கொடுத்தாலே 8 கோடி ஆச்சு. ரொம்ப பீக்ல ரெகுலரா படம் பண்றவங்க. ஆமா, அப்ப ஈஸியா அந்த கட்டிடத்தை கட்டி முடிச்சிடலாம். அந்த மனசு பக்கம் வரணும், அதான் சம்பாதிக்கிறவங்களுக்கு வரணும். ஆமா, அத நாம வேண்டுகோளை கொடுத்துருந்தோம். செய்யலாம், கண்டிப்பா செய்யலாம். இவங்க எல்லாம் கொடுக்க வேண்டிய ஆட்கள் தான். ஏன்னா சிவகார்த்திகேயனே அவரை முடிஞ்சதை கொடுத்திருக்காரு. அந்த மாதிரி அவர் இதுல இருக்கிறவங்க எல்லாருமே கொடுக்க ஆரம்பிச்சாலே யார்ட்டையும் போய் கேட்க தேவையில்லை. ஆமா, என்ன காரணம்னா, வெளியில பொதுமக்கள்கிட்ட என்ன நினைப்பு இருக்குன்னா, வெளியே 100 கோடி 150 கோடி வாங்குறானுங்க, நடிகர் சங்கத்துக்கு வெளியே போய் பிச்சை எடுத்துட்டு இருக்காங்க அப்படின்னு பேச்சு வந்துருச்சு. எனவே 50 கோடிக்கு மேல வாங்குற நடிகர்கள் எல்லாம் சேர்ந்து நடிகர் சங்க கட்டிடத்துக்கு உண்டான அனைத்து தொகையும் கொடுக்கணும். நேரடியா நீங்க இப்ப ரஜினி கொடுக்கல, அஜித் கொடுக்கல, விஜய் கொடுக்கலன்னு சொல்ல வர்றீங்களா? அவங்க 100 கோடிக்கு மேல இல்ல. ஆமா, கண்டிப்பா அவங்க எல்லாம் படம் கொடுக்கணும். அதாவது ரஜினின்னா நான் மினிமம் ஒரு 5 கோடி ரூபாய் எதிர்பார்க்கிறேன். விஜய் கொடுக்கறதுக்கு வாய்ப்பு இருக்கு அரசியல்ல வந்ததுனால. ஆமா, அதனால இவங்க எல்லாம் கொடுத்தாங்கன்னா சீக்கிரமா கட்டிடம் நிறைவு பெறும். இனிமேலாவது நடிகர் சங்கத்துல விஷால் மாதிரி தில்லுமுள்ளு செய்யாம, ரீசெண்டா நடந்த பூஜையில கூட விஷால கூப்பிடலையே. அது காரணம் என்ன, விஷால் இருந்தாருன்னா மற்ற நடிகர்கள் பணம் கொடுக்க மாட்டேன்னு சொல்லிட்டாங்களா என்னன்னு தெரியல. 2வது இவரும் கவர்மெண்ட் எதிர்த்து பேசிட்டு இருக்காரு. இல்ல, கவர்மெண்ட் எதிர்க்கிறத விட அடுத்த கவர்மெண்ட் நான் தான் இவர் சொல்லாம சொல்றாரு. ஸ்ட்ரைட்டாவே சொல்லிட்டாரு. நேத்து கூட பாத்தீங்கன்னா, நீங்க ஒழுங்கா செஞ்சீங்கன்னா நான் வரமாட்டேன், நீங்க தப்பு பண்ணீங்களா நான் வந்துருவேன் 26ல. அப்ப அடுத்து நான் தான் முதலமைச்சர்ன்ற மாதிரி விஜய் ஈக்குவலா இவர் தன்னை உயர்த்திக்கிறார். முதல்ல கொம்புத்தேனுக்கு ஆசைப்பட்ட மாதிரி ரத்தனம் படம் ஸ்டார்டிங் ட்ரபிள்ல உட்கார்ந்துருக்கு. இன்னும் 3 கோடி ரூபாய்க்கு மேல வசூல் ஆகல. அதை யோசிப்பியா? உன்னுடைய ஒரிஜினல் தொழில் நடிப்பு, அதுவே புட்டுக்குச்சு. நீ எங்க போய் அரசியல்ல போந்து நீ மக்களுக்காக காப்பாத்த? முதல்ல அந்த லைக்கா ப்ரொடக்ஷன்ஸ்ல வாங்கின காசை கொடுக்க சொல்லுங்க. நிறைய பேருக்கு தெரியாது. இல்ல, இப்ப ஆடிட்டிங் ரிப்போர்ட் கொடுக்க சொல்லி அதுல கொடுத்துதான் ஆகணும். அதுல தப்பிக்கிறதுக்கு வாய்ப்பு இல்ல. அது மட்டும் இல்ல, விஷாலுடைய சீனியர் அடுக்குமாடி குடியிருப்ப சீல் வச்சுட்டாங்க. இது பத்திரிகைக்காரங்க போடல.
அந்த அளவுக்கு மோசமான சூழ்நிலை நீங்க இருக்கு. இல்ல நம்மளை பொறுத்தளவு பத்திரிகைகள்ல வராத செய்திகளை சொல்றதுதானே பயில்வான் ஸ்டைல. அதாவது திரும்ப திரும்ப சொல்றோம், நீ வந்து நான் மக்களுக்கு உதவ போறேன் அது உதவ போறேன்னு சொல்றது கூட கடன் இல்லாமல் வாழ முயற்சி பண்ணுங்கப்பா. இதுதான் நம்ம விஷால கொடுக்க வேண்டிய கோரிக்கை. ஒரு மூத்த நடிகரா இளம் நடிகருக்கு ஒரு அட்வைஸ் அப்படி கூட வச்சுக்கலாம். ஏன்னா நடிகர் சங்கத்தை துவச்சிங்க, தயாரிப்பாளர் சங்கத்தை துவச்சிங்கன்னு என்ன அர்த்தம்? தயாரிப்பாளர் சங்கத்துல ஒரு 7 கோடி ரூபா பிக்ஸட் டெபாசிட் இருந்துச்சு, சுத்தமா காலி பண்ணிட்டாரு. அதே மாதிரி தயாரிப்பாளர் சங்கத்துல இருந்தது, அதையும் சுத்தமா காலி பண்ணிட்டாரு. ஏன்னா கேஆர் காலத்திலேயே தயாரிப்பாளர் சங்கத்துல ஒரு பிக்ஸட் டெபாசிட் இருந்துச்சு, அதையும் சுத்தமா தொடச்சு எடுத்துட்டாரு விஷால். புரட்சி தலைவர்னால புரட்சி பண்ணி காலி பண்ணிட்டாரா? நான் அதை செய்ய போறேன் இதை செய்ய போறேன், தயாரிப்பாளர்களை உயர்த்த போறேன், வீடு கட்டி தரேன்லாம் முதல்ல சொன்னாரு தயாரிப்பாளர் சங்கத்துல தலைவரா இருக்கும்போது. எங்க போய் வீட்டு போறாரு? அவரு வீட்டுக்கே சீல் வச்சுட்டாங்க. இவர் என்கிட்ட தயாரிப்பாளர்களை காப்பாத்த போறாருன்றீங்களா? அதெல்லாம் நடக்காத விஷயம், நடக்காத பேசும். சரி, ரைட்டு. இப்ப வந்து ஒரு முக்கியமான ஒரு இயக்குனர் நடிகையோட மேட்ரு, அதாவது இன்னைக்கு அவங்க இதா இருக்காங்க, இருந்தாலும் இப்ப சமீபத்துல அவர் சொன்ன ஒரு பேட்டி இல்லைனாலும் நான் வந்து ஒரு வார்த்தையில கேக்குறேன். சுந்தர்சி குஷ்பு, அதாவது சுந்தர்சியை வந்து குஷ்புவை நீங்க இன்னொரு கல்யாணம் பண்ணிக்குங்க அப்படின்னு சொல்லிட்டதாக தகவல். இத வேற யாரும் சொல்லல, சுந்தர்சி தான் அந்த தகவலே சொல்றேன். ஆமா, சமீபத்துல பத்திரிகையாளர்கிட்ட அதாவது யூடியூப்ல பேசும்போது குஷ்புவுக்கு ஒரு 20 வருஷம் நான் திருமணம் செய்ய ஒரு 3 வருஷத்துல உடம்பு சரியில்லாம இருந்துச்சு. அப்போ ரொம்ப காய்ச்சலும் இதுமா இருந்துச்சு. டாக்டர் கூட்டிட்டு காமிச்சா அவரு சொல்லிட்டாரு, குஷ்பு குழந்தைய பிறக்காது சொல்லிட்டாரு. நானும் பேசாம இருக்கட்டும் அப்படின்னு சொல்லி 3 மாசம் பொறுத்தேன். ஆனா 2 பொம்பளை பிள்ளைகள் தேவதை மாதிரி எனக்கு பிறந்திருக்காங்க. அதனால நான் வந்து அந்த தப்பை செய்யல, எனக்கு மறுமணம் செய்ய வேண்டும் என்று எண்ணமே தோன்றவில்லை. ஏன்னா 2 பேரும் லவ் மேரேஜ் தானே. அதனால அது அவரே சொல்லியிருக்காரு. ஏன் இந்த நேரத்தை சொன்னாருங்கிறது தான் ஒரு விஷயம். ஆனா அதை வெளிப்படையா சொன்னதுக்காக சுந்தரசியை பாராட்டும். இல்ல ஒருவேளை இதுல அண்டர்ஸ்டாண்டிங் மிஸ் ஆகிருக்குமா? இப்போ இல்ல அப்படிதான் நான் சொல்லுவேன். ஏன்னா சுந்தரசி ரொம்ப நல்ல ஆளு. ஏன்னா அதாவது எங்க பார்த்தாலும் அண்ணன் என்னன்னு சொல்லுவாரு, ஏதாவது கேள்வி கேட்டா விட உடனே பதில் சொல்லுவாரு, கோவப்படவே மாட்டாரு. என்ன சொல்றேன், ஒரு நல்ல சகோதரனா தான் நான் கேக்குறேன். உங்களுக்கு நல்ல சகோதரன் தான், எனக்கு நல்ல சகோதரன் தான். இருந்தாலும் இப்ப வந்து பின்னாடி நடக்க போறதுனால நான் இப்பவே சொல்லிடுறேன் அப்படின்ற மாதிரி லேசா பாக்குறாரா? இல்ல அதுக்கு என்ன காரணம்னா, அவங்க 2 பேரும் இணை புரியாம வாழ்றாங்கிறது தேர்தல் பிரச்சாரங்கிற ஒரு காரணம். ஆமா, அந்த அம்மா உடம்பு சொல்லி வந்துட்டாங்க. இவரு அந்த இடத்துக்கு இன்னும் சொல்ல போனா நம்ம வேலூர் தொகுதியில சண்முகத்துக்கு போய் பிரச்சாரம் பண்ற சுந்தர்சி. அதனால அவங்களுக்குள்ள பிணக்கு கருத்து வேறுபாடு வர்றது வாய்ப்பே இல்லை. இல்ல சரி, நல்லா இருக்கட்டும். இப்ப வந்து இந்தியன் 2 கமல் சங்கர் கூட்டணி அதுவும் ஒரு கிட்டத்தட்ட 3 வருஷத்தை தாண்டி போயிட்டு இருக்கு. இடையில சங்கர் தெலுங்குல போய் ஒரு படம் பண்ணிட்டு வந்துட்டாரு, இப்ப அங்கேயும் பெண்டிங். இப்ப இந்த படத்தை முடிச்சு கொடுக்க சொல்லி சங்கருக்கு பிரஷர். ஆனாலும் உதயநிதி ஸ்டாலின் பிரஷர் முடிகிற கண்டிஷனுக்கு வந்துருச்சு. ஆனால் இப்ப அதனுடைய உரிமையை வந்து சன் டிவிக்கு கொடுத்துருக்காங்களே, இதனால என்ன அவனுக்குள்ள என்ன? இல்ல இது ஏற்கனவே தெரிஞ்ச விஷயம் தான். ஏன்னா சங்கருக்கும் லைகா புரொடக்ஷன்ஸுக்கும் சண்டை வரும்போது, கமலஹாசனுக்கும் சங்கருக்கும் சண்டை வரும்போது இந்த பிரச்சனையில அப்படியே இன்னும் பேசி போறான். அப்போ மாண்புமிகு அமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் அப்போ அவர் அமைச்சர் இல்ல உள்ள வந்தார், எட்ஜிஎன் பிலிம்ஸ் மூலமா உள்ள வந்து, ஏன் இப்படி சண்டை போட்டுருக்கீங்க, நான் தேவையான பைனான்ஸ் பண்றேன், நீங்க படத்தை ஆரம்பிங்க, படத்தை ரிலீஸ் பண்ணி என் பொறுப்புன்னு சொன்னார். அந்த அடிப்படையில படம் ஸ்மூத் ஆயிடுச்சு. இப்ப சொல்றதுக்கான உரிமை இருக்குல்ல, என்ன எழுதி போக முடியுங்கன்னு. அதனால இப்போ முடிக்கிறதுக்கான சூழ்நிலை லைகா ப்ரொடக்ஷன்ஸும் சங்கரும் கமலஹாசன் வந்துட்டாங்க. ஏன்னா கமலஹாசன் இப்போ அரசியல் ரீதியாகவும் அவங்க கண்ட்ரோல்ல இருக்காரு, சினிமா ரீதியாகவும் கண்ட்ரோல்ல இருக்காரு. அதனால தமிழக விநியோக உரிமையை எட்ஜெயின்ஸுக்கு கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி தெலுங்கு உரிமையை ராகுல் அப்படிங்கிறவர் கொடுத்துருக்காங்க. இந்த ராகுல் யாருன்னா கிட்டத்தட்ட எட்ஜெயின் மூவிஸ் உதயநிதியோட பிரதர் மாதிரி. எட்ஜெயின் மூவிஸ் என்னென்ன படத்தை ரிலீஸ் பண்ணுதோ
அதை பூரா தெலுங்கு அவங்க ரிலீஸ் பண்ணுவாங்க. அண்டர்ஸ்டாண்டிங். ஆமா. மலையாளத்துல வந்து கோகுலம் சினிமாஸ் ரிலீஸ் அவங்க. ஆமா, கோகுலம் சினிமாஸ் அங்க தெலுங்குல மலையாளத்துல நிறைய வெற்றி படங்கள் எடுத்திருக்காங்க. தமிழ்ல 2 படம் எடுத்தாங்க, 2 படமே அவுட்டு. அதனால தமிழ் படம் வர்றதுக்கு நிறுத்திட்டாங்க. மலையாளத்துல இந்தியன் 2யும் இந்தியன் 3யும் கோகுலம் சினிமாஸ் வெளியிடும். நடிகர் சிவகார்த்திகேயன், அதாவது இன்னைக்கு இளைஞர்கள் மத்தியிலும் சரி, வயது வித்தியாசம் இல்லாம ரசிக்கக்கூடிய ஒரு நடிகனா எல்லாரும் அவரை வந்து ரசிக்கிறாங்க. அவருக்குன்னு ஒரு ஆடியன்ஸ் இருக்கு, அவருக்குன்னு ஒரு கலெக்ஷன் இருக்கு. அவர் வந்து பாத்தீங்கன்னா நேத்து வந்து ராபர் அப்படிங்கிற ஒரு படத்தை வந்து டைட்டில் ஃபர்ஸ்ட் லுக் வெளியிட்டாரு. அதனோட தயாரிப்பாளர் யாருன்னு பாத்தீங்கன்னா உங்களுக்கு நன்கு அறிமுகம் தான். உங்களுக்கு மட்டும் என்ன, பத்திரிகையாளர். ஆமா, அதுவும் பெண் பத்திரிகையாளர் தயாரிப்பாளர் ஆயிருக்காரு, கவிதா. ஆமா, அத பத்தி நீங்க என்ன? இல்ல, அது வரவேற்க தகுந்த ஒரு விஷயம் தான். இப்போ ஏற்கனவே PRO கிளாமர் கிருஷ்ணமூர்த்தி இருந்தார் இல்லையா, அவரை வந்து தயாரிப்பாளர் ஆக்கினாரு குருநாதன். அதே மாதிரி இன்னும் சில இயக்குநர்கள் பத்திரிகையாளர்களை தயாரிப்பாளர் ஆகியிருக்காங்க. இடையில கலைப்பூங்கா ராமன் உட்பட ஒரு 3 பேருக்கு படம் செஞ்சு கொடுக்கறதா பேச்சுவார்த்தை நடந்துச்சு. பத்திரிகையாளர்கள் ஒற்றுமை இல்லாம முடிஞ்சிச்சு. இந்த கவிதா எல்லா படங்களுக்கும் தொகுப்புரை வழங்குவாங்க. கவிதா வந்து கவிதாயினி. ஆமா, அப்போ அவங்களுக்கு ஒரு வாய்ப்பு கிடைச்சிருக்கு. ராபருங்கிற படத்தை அவங்க எஸ் கவிதா அப்படின்னா ஃபர்ஸ்ட் எஸ் ஆயிருது. எஸ் ஆயிருதுன்னு தப்பு இல்ல. எஸ்ங்கிறத முன்னாடினா அது ஆக்கப்பூர்வமா கவிதா அப்படின்னா எஸ் அப்படிங்கறதால கவிதா எஸ்னா கவிதா எஸ். ஏன்னா என்னை விட உங்களுக்கு என்னை விட உங்களுக்கு அவங்கள ரொம்ப பரிச்சயம். கண்டிப்பா, நானும் தூரத்துல இருந்து தான் பாத்திருக்கேன். என்னை ஒரு முறை அவங்க தினமலர்.com பேட்டி எடுத்தாங்க, நல்லா போச்சு. அதாவது ஒரு பத்திரிகையாளர் ஒரு படத்தை தயாரிக்கிறாருன்னா எப்பவுமே நாங்க வந்து ஆதரிப்போம். இல்ல, அதுல கண்டென்ட் கூட பாத்தீங்கன்னா இயக்குனர் சொன்ன ஒரு விஷயம், அதாவது இன்னைக்கு நடைமுறையான ஒரு இயல்பான ஒரு விஷயம். அதாவது இன்னைக்கு சென்னையை நோக்கி எல்லா கிராமங்கள்ல எல்லா மாவட்டத்துல இருந்து வர்றாங்க. அவன் என்ன பண்றான், இந்த மாதிரி சென்னையோட வாழ்க்கையை வந்து பகட்டான வாழ்க்கையை பார்த்து பிரமிப்பாகிறான். ஏன் நம்ம இந்த மாதிரி மாறக்கூடாதுங்க போது சம்பாதிக்கன்னு நினைக்கிறான், அவனால முடியல, கஷ்டமா இருக்கு, வேலைவாய்ப்பு இல்ல. அப்ப என்ன நினைக்கிறான், திருட்ட கையில எடுக்கிறான். திருடுனாதான் நம்ம வந்து சீக்கிரம் முன்னேற முடியும் அப்படின்ற மாதிரி. அதாவது முள்ள மாதிரித்தனம், ஏமாத்துறது இதெல்லாம் திருட்டுக்குள்ள ஒரு கண்டென்ட் தான். அதனால திருட்ட கையில எடுத்து அவன் ராபரி பண்றதா ராபர் அப்படின்றது. அதுக்குதான் நான் அந்த டைட்டிலுக்காக தான் அந்த இந்த சம்பவத்தை சொல்ல வேண்டியது இருக்கு உங்ககிட்ட. அதுல சென்ட்ராயின் முக்கிய வேஷம் நடிச்சிருக்காரு நீங்க. ஆமா, அவரு வந்து கதாநாயகன் கூட இந்த டிராவல் பண்ணுவாருன்னு நினைக்கிறேன். ஆமா, இந்த படம் வந்து வணிக ரீதியா வெற்றி பெறுமையானால் பத்திரிகையாளர் அடுத்தடுத்து படம் தயாரிக்கிறதுக்கு வாய்ப்பா இருக்கும். கலைப்பூங்கா ராமன் விநியோகஸ்தர், அவர் வந்து படம் தயாரிக்க முயற்சி பண்ணாரு, முடிவடையாமே மரணம் அடைஞ்சிட்டார். அதுக்கப்புறம் மதிவொளி சண்முகம் பத்திரிகையாளர், இப்போ 40 வருஷம் முன்னாடியே ரஜினிகாந்தையும் லதாவையும் வச்சு படம் எடுத்தாரு. 1000 ஜென்மங்கள் 2-3 முறை எடுத்தாரு. இல்ல, அவருக்கும் உங்களுக்கும் ஒரு வகையில ஒத்து போகும். அந்த மதிவொலியே வந்து எம்ஜிஆர் சப்போர்ட்டான ஒரு பத்திரிகை தானே. நீங்க எம்ஜிஆரோட பயணம் பண்ணிருக்கீங்கல்ல. ஆமா, அவரு ஆக்சுவலா அது ஒரு கதை என்னன்னா, அவர் சிவாஜி ரசிகர்களுக்காக தான் மதிவொலி நடத்திட்டு இருந்தாரு. ஒரு ஃபங்க்ஷன்ல வந்து சிவாஜி கணேசன் அந்த ஃபங்க்ஷனுக்கு போகல, புத்திசாலித்தனமா புரட்சியில இந்த ஃபங்க்ஷனுக்கு போயிட்டாரு. போய் எல்லாரையும் கவர்ந்துட்டாரு. அதுல இருந்து என்ன ஆயிட்டாரு, மதிவொலி சின்னம் எம்ஜிஆருடைய ஆதரவு ஆயிட்டாரு. அதுக்கப்புறம் இன்னும் சொல்ல போனா அந்த சமயத்துல பாத்தீங்கன்னா நிறைய பஞ்சாயத்து வரும் சினிமால. பஞ்சாயத்து, அந்த பஞ்சாயத்துக்கு தலைவரை யார் இருப்பாருன்னா மதிவொலி சின்னம் இருப்பாரு. ஏன்னா பத்திரிகையாளர்கள் பூரா கண்ட்ரோல் இருந்தாரு. மதிவொலி சின்னம் என்ன சொல்றாரோ திருப்பி வேண்டிய கேட்பாரு. அப்போ அந்த பாட்சிகளுக்கு எல்லாமே லீடர் யாரும் மதிவொலி சின்னம் தான். அப்போ பத்திரிகையாளருக்கு அவ்வளவு கௌரவம் மரியாதை இருந்துச்சு. இப்ப இருக்குதாங்கிறது கேள்விக்குறி. பத்திரிகையாளர்களுக்கு இப்பவும் இருக்கு. பத்திரிகையாளர்கள் போர்வையில சுத்துறவங்களுக்கு இருக்கான்றதுதான் முக்கியம். சரி, அதையும் ஒரு திருத்தம் ஏத்திக்கிறேன். பத்திரிகையாளர்களுக்கு மரியாதை இருக்குதா? இப்ப உங்களுக்கு
உங்களுக்கான மரியாதை நீங்க வந்துட்டா எப்படி இருக்குன்னு நம்மளும் பார்த்துட்டு தானே இருக்கோம். நீங்களும் அதை உணர்ந்திருப்பீங்க. அதாவது தலையை சொரியாம இருக்கிற பத்திரிகையாளர்கள், கைகட்டி ஐயா அப்படின்னு கேட்காத பத்திரிகையாளர்கள் எல்லாருக்கும் மரியாதை உண்டு. பத்திரிகையாளர் தயாரிப்பாளரானதுக்கு நம்ம வந்து ஒரு வாழ்த்து சொல்லிடுறோம். ஆமா, கண்டிப்பா. அதாவது எந்த சூழ்நிலையிலையும் பத்திரிகையாளர்களை விட்டு கொடுக்காத சேனல் தான் நாற்காலி செய்தி. கண்டிப்பா. ஏன்னா என்ன எங்களுக்குள்ள கருத்து வேறுபாடுகள், அடியல் சண்டைகள் நடந்தாலும் பத்திரிகையாளர் என்று வரும்போது ஆதரவுக்கரம் நீட்டுவது நாற்காலி செய்தி. கண்டிப்பா. அதை இந்த சந்தர்ப்பத்தில் உறுதிப்படுத்திக்கிறோம். நேயர்களே, பரபரப்பான சினிமா தகவல்களுக்கு நாற்காலி செய்தியை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. பொய் கலப்பில்லாத செய்திகள், அதான் நாற்காலி செய்தி. மீண்டும் சந்திப்போம். நன்றி, வணக்கம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.